நம்ம போறோம். இதுல மே மாசம் போறோம். இப்ப அவங்க புது வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொல்லணும். அவங்க ஒரு வீட்ல இருந்தாங்க. இன்னொரு புது வீடு எனக்கு காமிச்சாங்க. நல்ல ஒரு பயிற்சியாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். அது மாரி தேவி அம்மா. அதுக்கப்புறம் செல்வி அம்மா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்களும் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்க வந்து அவங்களையும் நாங்க கிட்டத்தட்ட 2015ல இருந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகப்போகுது. ஆமா. நீலாய் தமிழ் பள்ளியில இருந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட நம்ம ஜோபா அங்க இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தூண். ஆமா. இதோ இருக்கிறாங்க செல்வி அம்மா. அது தவிர வேற யார் இருக்கா? பிரீத்தி இருக்காங்க. பிரீத்தி கோயம்புத்தூர்ல இருந்து. அவங்க ஒரு ஹலோ சார். ஹாய் எவ்ரிவன். எப்படி இருக்கீங்க? ஆமா. பிரீத்தி வந்து ஒரு அங்க ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல. வேற யார் இருக்கா? மத்தவங்கலாம் தெரியும். ஞானசீலன் வந்து தஞ்சாவூர். அவரு ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரெய்னர். அவர் பார்க்காத பள்ளிகள் இல்ல. தஞ்சாவூர், தமிழ் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், எல்லா பகுதிகளிலும் போய் ஒரு மோட்டிவேஷன் ட்ரெய்னர் அவங்க ஞானசீலன். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட அழகு பாரதியும் இப்போ சேர்ந்திருக்கிறாங்க. இப்போதான் நான் அவங்கள்ட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். அழகு பாரதி அண்ணாவி மற்றும் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த செய்தி. ஒரு அழகு பாரதி அண்ணாவியும் இந்த கூட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த செய்தி தெரிஞ்சதுனால நான் திரும்பி சொல்ல விரும்பல. அழகு பாரதி, நீங்க எதுவும் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. வணக்கம், நன்றி. எல்லாரும் பங்கெடுத்தது நன்றிங்க. எல்லாருமே தங்களுடைய பதிவை இது பண்ணியிருந்தாங்க. வேல்முருகன் ஏதோ சொல்ல வர்றீங்க? இல்ல நான் சும்மா ப்ரெஸ் பண்ணேன். ஓகே ஓகே. வேல்முருகன் எல்லாரும் தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அவர் வந்து தமிழ் சினிமா அதில் வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்காரு. நிறைய படங்களில் வந்து இணை இயக்குனராக சொந்த படம் தயாரிக்கிறதுக்கும் அவர் தயாராக இருக்கிறாரு. மனோரணையா ஆரம்பிச்சிடலாமையா? ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. தெரியாது. அது முதல் கட்டமா நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அழகு பாரதி அண்ணாவி அவருடைய மகன் மறைவிற்கு வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் நம்ம தெரிவிச்சுக்குவோம். நிச்சயமா நிச்சயமா. அது குறித்து நம்ம வந்து ஒரு நிமிடம் அமைதி காப்போம். நன்றி. நாஞ்சில் செல்வன் வந்து இப்போ நம்ம இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறாரு. அவர் புதிய நண்பர். அவர் வந்து ஈரோட்ல தினத்தந்தி நிருபர். அதோடு எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா அவர் நெருங்கிய நண்பர். நல்ல எழுத்தாளர். உடனடியா பல விஷயங்களை வந்து அழகா எழுதக்கூடிய ஒரு நபர் நாஞ்சில் செல்வன். அவர் சொந்த ஊர் வந்து பேர்லயே இருக்கிற மாதிரி அது தென் மாநிலம். செல்வன் ஈரோடு, நீங்க உங்களுடைய முகத்தை அதுக்கப்புறமா காமிக்க விரும்பும்போது காமிக்கலாம். யோகேஸ்வரி ஸ்ரீலங்காவில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாண்டியாகவும் வந்துட்டாரு. சாண்டி இப்போ ஐ திங்க் பெங்களூர்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல இருந்து சாண்டி. ஓகே. ஸோ இந்த அறிமுகத்தோடு மனோரன் ஐயா நம்ம அஜெண்டாவோட அப்படியே போயிடுங்க. ஓகேங்க சார். உங்களோட முதல் கட்டம் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை அதில் இந்த ஆண்டின் முதல் உங்களோட சந்திப்பு. நம் கடந்த வருடம் தமிழகத்தில் நம்ம சந்தித்தோம். ஜோபாவின் இன்டர்நேஷனல் இந்த அமைப்பு.
ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆண்டு என்னென்ன செய்ய போகின்றோம் என்பதை அதை வச்சு நம்ம கலந்து ஆலோசிக்கின்றதுக்கான ஒரு காலம் என்று நினைக்கின்றேன். முதலாவது இந்த ஆண்டு மலேசியாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்பதற்கு நான் வந்து இன்னைக்கு முதலாக உங்களுக்கு பகிரப்படுகின்றேன். நான் ஒரு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஓகே. இந்த ஆண்டு வந்து நம்மளோட ஜோபா மலேசியாவில் வந்து அதாவது கெப்பாசிட்டி பில்டிங் என்று சொல்கிற நிகழ்ச்சி நம்ம நடத்தலாம் இருக்கின்றோம். அதாவது மே மாதம் 11 வரை. அதாவது இங்குள்ள நம்மளோட ப்ரோக்ராமுக்கு இந்த மலேசியாவிலே வந்து இதை பயிற்சி கொடுப்பதற்கான பயிற்றுனர்களை நம்ம வந்து வலுப்படுத்துவதற்கான ஒரு ஒரு நிகழ்வாக செய்யலாம் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் ஏன்னா பள்ளிகளுக்கு நேரடியான தொடர்பு தேவைப்படுகிறது. அதனால வந்து இப்போ இங்க இருக்கிறவங்களே மலேசியாவில் உள்ள சில தன்னார்வ வந்து நம்ம வந்து இந்த பயிற்சிக்கு அழைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதற்கு முன்னுக்கு வந்து ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு அடிப்படையான கடந்த ஆண்டு வந்து நம்ம வந்து இந்த பயோமெட்ரி அதாவது நம்ம இதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம உணவு உணர்வு அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் கோப்போ சஜாத்ரா எல்லாம் நடத்தணும். அப்புறம் கடந்த ஆண்டு தான் வந்து நம்ம வந்து பயோனிட்டி மனித நேயமும் சுற்றுச்சூழலும் வந்து நம்ம வந்து இந்த ஒரு பயோனிட்டி ஒரு நம்மளோட ஜோபாவை வந்து அதுக்குள்ள நம்ம ஒரு இணைப்போம். அப்போ வந்து முதலாவதாக வந்து இந்த காஸ்ட் டிசைன் பண்ணணும். இந்த பயோனிட்டி காஸ்ட்டை டிசைன் பண்ணணும். அந்த காஸ்ட்டை டிசைன் பண்ணி அது வடிவமைக்கும். அந்த வடிவமைப்புல நம்மளுக்கு கடந்த நடத்தின 2 காஸ்ட்டோட அதோட இந்த டிசைன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு இந்த ஆன்லைன்ல வந்து ட்ரெயினர்ஸை நடத்தணும். ஏன்னா நம்ம வந்து பள்ளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த பள்ளிகளை ஒரு ஏறத்தாழ ஒரு 20 பள்ளிகளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா அது மலேசியாவுக்கு வந்து இந்த நம்ம எக்ஸ்பர்ட் வந்திருந்தப்ப 7 பேர் வந்திருந்தப்ப நம்ம பள்ளிகளுக்கு சென்றப்ப அந்த 20 பள்ளிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு உடன்படிக்கை வைத்தோம். அப்போ அவங்களுக்கு பயிற்சி நடத்தணும். பெற்றோருக்கு நடத்துறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மலேசியாவில் உள்ள தலைமை ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் வந்து வச்சு நம்ம வச்சிருந்தோம். இந்த ஒர்க் ஷாப் நடத்தணும். அப்புறம் அந்த பயிற்சி எடுத்தவங்க ஆன்லைன்ல பயிற்சி எடுத்தவங்க நான் செல்வி தேவி அப்புறம் வந்து நம்மளோட அழகு டிராமா செல்வம் அப்புறம் சரத் அப்புறம் வந்து ஒரு 6 பேர் வந்து இந்த பயிற்சி எடுத்தோம். அந்த பயிற்சி வந்து நம்ம கொடுத்தோம், பள்ளிகளுக்கு கொடுத்தோம். அதாவது பள்ளி பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுத்தோம். அப்புறம் வந்து அதுக்கு தொடர்ந்து அப்படி மாணவர்களுக்கு வந்து அந்த நடவடிக்கை செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து இந்த பயோனிட்டி அன்புக் என்று ஒரு அறிக்கை, அதாவது ஒரு புத்தகம் கையேடு, ரொம்ப தெளிவான கையேடு நம்ம செஞ்சாரு. ஸோ அது தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் அது நம்ம வந்து பெற்றோர்களுக்கு பகிரணும். அப்புறம் வந்து அந்த பெற்றோர்கள் அந்த பள்ளி பெற்றோர்கள் வந்து அந்த பயோனிட்டி கம்யூனிட்டி என்று ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு எடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு பள்ளியில வந்து ஒரு வகுப்பு மட்டும் எடுத்துக்கோம். 4ஆம் ஆண்டு, அதாவது 10 வயது மாணவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம். சில சின்ன குறைந்த உள்ள மாணவர்கள், இந்த குறைந்த மாணவர்கள் 30 மாணவர்கள் குறைந்து உள்ள பள்ளிகள் வந்து இந்த பள்ளியே பங்கெடுத்தாங்க, 1ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரையும். அப்புறம் வந்து அந்த குடும்பம் அது பொதுவாக நம்மளுக்கு வந்து அது வந்து இந்த பயோனிட்டியை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து நடைபெற்றது. அப்புறம் வந்து இந்த நம்ம 20 பள்ளிகளுக்கு சென்றோம். 20 பள்ளிகள்ல இருந்து முதல் கட்டமாக ஒரு 10 பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுத்தோம். இந்த 10 பயிற்சி கொடுத்ததுல வந்துட்டு அப்புறம் 6 பள்ளிகள் வந்து அந்த 6 பள்ளிகள் என்று சொல்வது வந்து அந்த பெற்றோர்கள். ஏன்னா நம்ம வந்து பள்ளியில ஆசிரியர்களை இதில் வந்து ரொம்ப ஈடுபற்றவில்லை. அந்த பெற்றோர்களே இதை வந்து இயக்கிற மாரி வந்து நடத்தணும். அதுல வந்து 2 பள்ளிகள் வந்து முழுமையாக வந்து அந்த 6 நடவடிக்கையும் செய்தார்கள். ஏறத்தாழ ஒரு 5 மாதத்துல அவர் செஞ்சு முடித்தார்கள் அந்த 6 பள்ளிகள்ல. இது ஒரு பரிசார்ந்த முறையில் தான் நம்ம வந்து அந்த 6 பள்ளிகளை தேர்ந்தெடுத்தோம். மற்ற பள்ளிகள் வந்து முழுமையாக முடிக்கல, அந்த 6 நடவடிக்கை முடிக்கல. இந்த வருடம் அவர்கள் செய்வதாக சொன்னார்கள். இது முதலாவது. இது வந்து நம்மளோட அந்த பயோனிட்டியோட சென்ற ஆண்டு நம்மளுடைய நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி ஒரு விளக்கம். ஸோ இதுக்கு
அப்ப இந்த இந்த ஒரு ஆண்டுகளோட நம்ம வந்து பின்னால ரிஃப்ளெக்ஷன் பண்ணோமா, நம்ம வந்து திரும்பி பார்க்கும் பொழுது சில இதோட வெற்றிகளை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஒண்ணு வந்து இந்த இந்த பள்ளிகள், இந்த குறிப்பாக இந்த 2 பள்ளிகள் வந்து முடிச்சுட்டாங்க. 100% முடிச்சுட்டாங்க. ரொம்ப வந்து நிறைய வீடியோ அவங்க வந்து ஒரு மினி ஒரு 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 மணி ஒரு நிமிடம் 2 நிமிடம் வீடியோஸ் வந்து அனுப்புனாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா வந்து இந்த பள்ளிகளுக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக ஒரு காஜாங் தமிழ் பள்ளி, அந்த பள்ளிக்கு வந்து சிஸ்டர் செல்வி வந்து அவங்க ஒரு மென்டோரா இருந்தாங்க. ஒரு மென்டோரா இருந்தாங்க. அதாவது அவங்க அந்த பள்ளியோட அந்த அந்த பள்ளியோட ரொம்ப இணைந்து அவங்களுக்கு வந்து விளக்கங்கள் நிறைய கொடுத்தாங்க. அப்ப அது அது ஒண்ணு. அப்புறம் மற்றொரு பள்ளி வந்து எஸ்ஏகேடி லாடாங் லாபூன், அந்த பள்ளிக்கு நான் ஏன்னா எனக்கு வீட்டு அருகாமையில் இருக்கு, நான் அந்த பள்ளிக்கு வந்து 2 பயிற்சிகள் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க வந்துட்டு. இந்த இந்த அப்போ நம்ம ஆன்லைன்ல நடத்தும் பொழுது இதுக்கான அது முடித்த பிறகு நேரடியாக அவர் களத்துல போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்க முடியுது 6 நடவடிக்கை. அப்ப இந்த மற்றொரு ஒன்று, இந்த 2 பள்ளியிலையும் வந்து ஒரு பள்ளியில வந்து ஆசிரியர் ரொம்ப ரொம்ப இதுல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இன்னொன்று பள்ளியில வந்து கஜாங் பள்ளியில வந்து லிங்கேஸ்வரி என்ற ஒரு ஒரு தங்கை வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அவங்க தான் வந்துட்டு. ஸோ ஏன்னா அவங்க வந்து பிரதமர் பிரதமர் துறையில வந்து வேலை செஞ்சவங்க, ரொம்ப அனுபவிச்சவங்க. ஸோ அவங்க அருமையாக இந்த நிகழ்வு வந்து அங்க சிஸ்டர் செல்வியோட சேர்ந்து நல்லா செஞ்சாங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்ப இந்த 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 ஒரு ஆண்டுல வந்து நம்ம பார்த்துட்டோம் வந்துட்டு இந்த ஆன்லைன்ல நம்ம வந்து அதாவது இந்த நடத்துறதுக்கு வந்து தொடர்ந்து அவங்களுக்கு களத்துல இறங்கி நம்ம வந்து கொடுக்குற ஒரு பயிற்சியும் தெளிவும் தான் ரொம்ப அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கின்றது. ஸோ இதுல சில நம்ம என்ன பார்க்க முடியும்னா சில குறைகளையும் நம்மளால குறைகள் என்று சொல்வதோட அதுக்கான இதுக்கான துணக்கங்களை என்று நான் நினைக்கின்றேன். ஸோ இது வந்து இந்த 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 மாடியூல் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணோம்னா பல தடவை மாற்றிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அது மேம்படுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஏன்னா இந்த மலேசியாவுக்கு இந்த நம்ம இந்த பள்ளிகளுக்கு சென்ற பொழுது இந்த வார்த்தைகளுக்கு நம்மளுக்கு தெரிந்தது. அப்போதான் வந்து நம்ம தினமும் பேச ஆரம்பித்தோம் இந்த பயணத்தை எப்படி செய்வது என்று. அப்ப இந்த மாடியூல் வந்து இந்த இந்த 6 நடவடிக்கையான மாடியூல் வந்து நம்ம தொடர்ந்தா மாற்றி ஒரு வகுப்புக்கும் இன்னொரு வகுப்புக்கும் தொடர்ந்து நம்ம வந்து அதை வந்து மேம்படுத்தி கொண்டு இருந்தோம். இதனால வந்து அந்த அந்த பயிற்றுனருக்கு கொஞ்சம் தெளிவு குறைந்தது. மற்றும் வந்து இந்த பேரண்ட்ஸை வந்து எல்லாத்தையும் நம்மளால வந்து அந்த ஆன்லைன்ல பார்க்க முடியும். ஸோ அப்ப அந்த ஆன்லைன்ல வராத பேரண்ட்ஸோட மாணவர்கள் பிள்ளைகள் வந்து அதை செய்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறார்கள். ஸோ இது ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு நம்மளுக்கு வந்து இந்த ஃபேமிலி யூனிவர்சிட்டி, இந்த ஃபேமிலி குடும்பம், இதை வந்து நம்ம எப்படி வந்து நடத்த போகின்றோம் தொடர்ந்தாபடி. ஸோ இதை வந்து இந்த நான் இது ஒரு நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு முடித்த பிறகு இது இன்ட்ரெஸ்டிங் என்று நான் சொல்கின்றேன். அதாவது வந்து இதை வந்து APPGN சொல்றது, இந்த ஆல் பார்ட்டி பார்லிமெண்ட்ரியன் குரூப் கமிட்டி ஆஃப் மலேசியா, அதாவது மலேசியா பார்லிமெண்ட்ல இந்த FTTக்கு வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவோட அதோட செக்ரட்டரி டாக்டர் ஜெனீஸ், நானும் டாக்டர் குமரவேல் அவர்களும் போய் பார்த்தோம். ஸோ அவர் அந்த மாணவர்களோட வந்து வீடியோலாம் பார்த்த பிறகு அவர் வந்து ரொம்ப ஆர்வம் காமிச்சாரு. ஏன்னா அவர் பொதுவாக சொல்வார் நிறைய வந்து கேம்பெயின் தான் நடத்துறாங்க, இந்த மாதிரி பயிற்சிகள் இல்லை. ஸோ அப்போ அவரு நம்மளுக்கு வந்து அப்போ வந்து நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்வதற்கு அவர் வந்து கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்தார். அதாவது ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக. ஸோ அவருக்கு ரொம்ப அது பிடிச்சது நம்ம செஞ்ச அந்த பயோனிட்டியோட கான்செப்ட். ஸோ இது இந்த இந்த அது ஒரு வெற்றி என்று நினைக்கின்றேன் 2024. இப்ப தொடர்ந்து முக்கியமாக அதாவது இன்றைய சாரம் என்று நினைக்கின்றேன். அதாவது நான் சொல்கின்றது வந்து இது நம்மளோட பயோனிட்டியில வந்து இது ஒரு மைல்கல் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த சர்டிஃபைட் சஸ்டைனபிலிட்டி ட்ரெய்னர் அண்ட் பிராக்டிஷனர். இந்த இடத்துல நம்ம பயோனிட்டி நான் போடல, ஏனென்றால் நம்மளுக்கு வந்து கொள்கை அளவுல வந்து பணம் உதவி செய்வதற்கு அந்த அந்த APPM ஒத்துக்கொண்டாங்க கடந்த ஆண்டு. அப்ப அவங்க வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி தான் வந்து முக்கியம் பட்டிருக்கிறாங்க. அதனால தான் அந்த வார்த்தை வச்சிருக்கோம். அதாவது இந்த சஸ்டைனபிலிட்டி ட்ரெய்னர் என்பது ஒரு பயிற்றுனர், அதாவது எப்படி வந்து இந்த பயோனிட்டி வந்து அவரால் பயிற்சி கொடுக்கணும் மற்றும் அவரே வந்து அதை வந்து ஒரு அமுல்படுத்துவார். அதுதான் அந்த பிராக்டிஷனர்ஸ் சொல்கின்றோம். ஸோ இந்த அப்போ வந்து நம்ம இங்க மலேசியாலேயே வந்து 15 ஒரு 25 பேர் அடையாளம் காண உள்ளோம். இவர்கள் யார் என்றால்
ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் ஒரு மற்றும் வந்து இந்த பொது இலாக்காவில் வேலை செய்தவர்களும், பப்ளிக் செக்டர்ல வேலை செய்தவர்களும், பிரைவேட் வேலை செய்தவர்களும், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தவர்களும் இணைக்கின்றார். முக்கியமாக இந்த இளைஞர்களை பிரீத்தி போன்ற ப்ரொஃபசர் பிரீத்தி போன்ற இளைஞர்கள் அவர்களை ஏன்னா எனக்கு வந்து தமிழகத்தில் நான் வந்து அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பார்த்த பொழுது இது வந்து ஒரு பெரிய பலம் என்று நினைக்கின்றேன். அதனால்தான் இந்த நிலைகளே நாங்கள் வந்து அடையாளம் காணுள்ளோம். வந்து இது வந்து ஒரு மிக்ஸ் குரூப்பா இருக்கும், 25 பேர் அடையாளம் காண்கின்றோம். அப்புறம் நான் மற்ற இதே பெரிய அந்த இந்த சுற்றுச்சூழல்ல நிறைய இங்க சங்கங்கள் இருக்கு. எல்லாம் வந்து யாரும் வந்து இது முறையாக பயிற்சி பெற்றவர்கள் இல்லை, எல்லாம் அவர்கள் ஆர்வத்தில் தான் பேசுகின்றார்கள். இது வந்து முறையாக நம்ம வந்து ஒரு கட்டமைப்போடு ஒரு பயிற்றுனரை உருவாக்குகின்றோம். நினைக்கின்றேன் இப்படிப்பட்ட இன்னும் நிறைய பயிற்றுனர்கள், நானும் வந்து தலைமைத்துவ பயிற்றுனராக ஒரு 15 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கின்றேன். இந்த மாரி இந்த இயற்கை மனித நேயம் இதுல வந்து முறையாக பயிற்றுனராக இன்னும் நான் யாரையும் என்னோட அனுபவத்தில் நான் யாரும் பார்த்ததில்லை. இதுதான் முதல் என்று நினைக்கின்றேன். இதை வந்து நம்ம வந்து மே மாதத்தில் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி, ஏன்னா 12ஆம் தேதி வந்து இந்த புத்தர் தினம், அதாவது அறிவித்தால் அது ஒரு விடுமுறை. அப்ப வந்து சனி ஞாயிற்று இந்த தினத்தில் செய்வதற்கு நாங்கள் ஒரு முதல் கட்டமாக திட்டம் செய்தோம். அப்ப அது வந்து அது முடிந்த பிறகு 12லிருந்து 14 வரை இந்த ஜோபா இன்டர்நேஷனல் குரூப், இந்த குரூப்போட என்னோட மலேசியா ஜோபாவும் இணைந்து அந்த டாக்குமெண்டேஷன், அதாவது நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஆவணப்படுத்துவது மற்றும் அடுத்தது பயோனிட்டி லெவல் 2க்கான ஒரு மாடியூல் தயாரிப்பதற்கான ஒரு திட்டமும் செய்யலாம் என்று நான் இந்த இடத்தில் கருதியிருக்கின்றேன். இப்பொழுது அனைத்துலக ஜோபா வல்லுநர்கள் இந்த பயிற்சியின் பொழுதும் அப்பொழுது தொடர்ந்து நடக்கின்ற நமது ஜோபா மலேசியாவின் ஒர்க் ஷாப்ல கலந்து கொள்வதற்கு 9ஆம் தேதி வரலாம், அதுக்கு முன்னுக்கும் வரலாம். அது ஃப்ரைடே நம்ம போட்டிருக்கோம். அப்ப எங்களை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து தங்குவதற்கு உணவு மற்றும் அந்த போக்குவரத்து அந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து இதை வந்து நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் வந்து அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். இந்த வாட்டி பள்ளிக்கு நம்ம செல்வதில்லை, பள்ளிக்கு செல்ல மட்டும் முழுமையாக இந்த பயிற்சியில வந்து ஏறத்தாழ ஒரு 2-3 பயிற்சியினர்கள் அவங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள். தொடர்ந்து இதற்கு பிறகு வந்து நினைக்கின்றேன் இது வந்து ஸ்ரீலங்கா வந்து அன்னைக்கு நான் பார்ப்போம். அப்புறம் ஸ்ரீலங்காவுடன் பேசும்பொழுது அவர்கள் 16-19 ஒரு ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம், அவர்கள் வந்து முதல் முறையாக பள்ளிகளுக்கு 1 அல்லது 2 அது இன்னும் அவர்கள் வந்து ஒரு திட்டமிடும் நிலையில தான் இருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு இதுதான் மலேசியாவோட வந்து ஒரு ஃப்ளோ. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்லைட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுறது காதுல உள்ளதா? ஓகே. ஸோ 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்கு முன்னாடி வந்துட்டு முதல் 3 நாட்கள் 10, 11, 12 அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு 25 பேர் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், யங் பீப்புள், ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சர்டிஃபைடு ட்ரைனர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க போய் பெற்றோர்கள்ட்டையோ ஆசிரியர்கள்ட்டையோ தலைமை ஆசிரியர்கள்ட்டையோ மாணவர்கள்ட்டையோ இந்த இயற்கை சார்ந்த மனித நேயத்தை சார்ந்த பயோனிட்டி கான்செப்டை எடுத்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரிலிமினரி ட்ரைனிங். ஸோ அது ஒரு 3 நாட்கள். அதுக்கு பிறகு இந்த ஜோபா மலேசியா நண்பர்கள், இப்போ தேவி அம்மா இருக்காங்க, அவங்க செல்வி அம்மா இருக்காங்க, டாக்டர் குமரன் வேல் ஐயா இருக்காங்க, அது மாதிரி அவங்க ஒரு 10 பேர் அந்த ஜோபா மலேசியா அந்த திங்க் டேங்க் அவங்களோட உட்காந்து நம்ம ஒரு செகண்ட் லெவல் டிசைன் அது பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ப்ரோக்ராம். இது ப்ரோக்ராம் 1 வந்து டிஓடி, ப்ரோக்ராம் 2 வந்து நம்ம அந்த ஜோபா மலேசியா
நண்பர்களோடு அடுத்த கட்ட இது டாக்குமெண்டேஷன் அண்ட் கோர்ஸ் டிசைன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா? யாரு? பிரிட்டோ ஐயா, பிரிட்டோ சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. அந்த பேரண்ட்ஸுகளுக்கு இந்த சான்றிதழ் கூடிய ஒரு பயிற்சி தரும் சொன்னீங்களா? ஆமா, அது மிக சிறப்பான ஒரு திட்டம். ம். அதுல அவங்களுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்க போறீங்க? அவங்களுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்க போறீங்க? மனோரணையா எதுவும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. இப்ப என்னன்னா இந்த 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 பயிற்சிக்கான மோடியூல்ஸ் வந்து நாங்க ஆக்சுவலி நானும் ப்ரொஃபும் வந்து அந்த தமிழகத்துல இருக்கிறப்ப செஞ்சிருப்பாங்க. இதை வந்து தனியா ஒரு அது வந்து இதுக்காக இன்னும் அதை வந்து ஒரு சீரமைக்க வேண்டியிருக்கு வந்துட்டு இந்த பயிற்சியில். அப்போ சும்மா இப்போ பொதுவாக வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து எப்படி பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுப்பது, இது சில சாரங்களை நான் சொல்கின்றேன். ஒரு பயிற்றுனர் என்ற பொழுது பள்ளிக்கு பொழுது வந்து எப்படி வந்து தரம் பிடித்து மாணவர்களுக்கு வந்து அவங்க ஒரு பயிற்சி கொடுக்க முடியும். இப்போ அதுக்கான அவங்களோட திறன்களை அந்த பயிற்சியில ஒன்றாவதாக இருக்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கு பள்ளிக்கு போகும் பொழுது அவர்களோட மாணவர்களின் வயது வந்து 10 to 12. இந்த மாணவர்களுக்கு எப்படி ஒரு பயிற்சி நடத்துவது, இந்த இயற்கை சூழலும் மனித நேயத்தையும் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து விளக்குவதற்கான அதுக்கான உத்திகளை அவங்களுக்கான பயிற்சியில ஒண்ணு இருக்கும். மற்றும் வந்து நம்மளோட பயோனிட்டியோட விளக்கம், பயோனிட்டினா என்ன அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போறோம். அதாவது அதோட மேலோட்டமான கருத்துக்கள். அப்புறம் அந்த நடவடிக்கைகளை எப்படி நடத்துவது அது 3வது. 4வது வந்து எப்படி தொடர்ந்து அவர்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ண முடியும், அதாவது தொடர்ந்து அவங்களுக்கு ஊக்குவிக்க முடியும். இந்த 4 விஷயங்கள் வந்து இந்த நாங்கள் அன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் பொழுது இதை வந்து நாங்கள் வந்து வடிவமைப்போம். இதான் அந்த கட்டமைப்பு. அதாவது 1வது அந்த யுக்திகள், அதாவது அந்த பயிற்சி யுக்திகள். 2வது வந்து அந்த பயிற்சி அறிவிப்பது, நடவடிக்கையை வந்து அவர்கள் வந்து இப்படி இந்த ஒரு 6 நடவடிக்கை எப்படி அவர்கள் விளக்கம் கொடுக்க போறாங்க. 4வது முக்கியமான, அதுதான் முக்கியம், தொடர்ந்து எப்படி அவர்கள் வந்து இந்த 3 மாதங்களுக்கு 5 மாதங்கள் வரை எப்படி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிப்பு கொடுக்க முடியும். பொதுவாக அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் அப்புறம் அவங்க தனிப்பட்ட முறையில் பெற்றோர்கிட்ட பேசி இந்த 4 அம்சங்களை விட்டுதான் இந்த பயிற்சி நடைபெறும். ஆனா இந்த பயிற்சி முடித்து வர பொழுது முக்கியமாக அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இந்த சுற்றுச்சூழல் மனித நேயத்தை வந்து நேசிக்கும் ஒரு பயிற்சியினராக நம்ம வந்து உருவாக்க திட்டமிட்டோம். நம்மளோட அதுதான் வெற்றி என்று. இன்னொரு சந்தேகம், நம்ம பள்ளிகள் தொடர்ந்து ரெகுலரா இருக்கு இல்லைங்களா? பள்ளிகள் வந்து அவங்கன்னு ஒரு பாடத்திட்டத்தை செய்துட்டு இருக்காங்க. இந்த உயிர்மை பாடத்திட்டம் இருக்குங்களா, இதை அவங்களோட இன்டகிரேட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த என்ன சொல்றதுன்னா, அவங்க பாடத்திட்டமோ நம்மளுடைய உயிர்மை பள்ளியுடைய பாடத்திட்டமோ வேறுபட்டு இருக்குமா, எந்த அளவுல அது இணைஞ்சு போகும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்குங்க. மேபி டீச்சர் செல்வி நீங்க ஆன்சர் கொடுக்குறீங்க அதுக்கு. போன ஆண்டு நம்ம நடத்தினதுல இருந்து ஓகே ஐயா, எப்படிங்க ஐயா இப்போ வந்து நம்ம வந்து இந்த பள்ளி பாடத்திட்டம் அதுல இப்ப என்ன நடக்கும், இந்த பாடத்திட்டத்துல வந்து இந்த மாரி நம்ம பயோனிட்டியில சொல்கின்ற அம்சங்கள், அதற்கான பழக்கம் என்று நம்ம சொல்கின்ற அந்த பழக்கங்களை வந்து அங்க வந்து பழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உரையாகத்தான் சொல்கின்றது. அதாவது இப்ப வந்து குப்பைகளை வந்து அவர்களுக்கு வந்து குப்பைகளை வந்து சேகரிக்கணும் என்பதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு அறிவு நிலையில தான் அவங்களுக்கு வந்து அந்த பள்ளியில சொல்லப்படுகின்றது. அதனாலதான் இது வந்து புறப்பாட நடவடிக்கை கூடத்தான் வரும். அதாவது அந்த பள்ளி வகுப்புக்குள்ள நம்ம போய் இதை செய்ய மாட்டோம். அவர்களுக்கு எப்படி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து மதிய நேரத்தில் வந்து புறப்பாட நடவடிக்கைக்கான வகுப்பு நடக்கும். அப்பொழுதுதான் நம்ம பயிற்றுனர் போவோம். இந்த பயிற்றுனரும் வந்து தினமும் போக மாட்டாங்க. ஒரு வருடத்துல 3 தடவை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுல அவரு போயிட்டு 1 to 2 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கலாம் அந்த மாணவர்களுக்கு. அப்ப பள்ளிக்குள், அதாவது நம்ம வந்து
இந்த பள்ளியோட இந்த அவர்களுடைய அந்த பாட தொகுப்புக்குள்ள நம்ம வந்து அது உள்ள சாரங்களை நம்ம எடுத்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம அது அவங்களுக்குள்ள உள்ள வர மாட்டோம். ஆனா அதுக்கான மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கிடைக்கும். இந்த புறப்பாட நடவடிக்கையில் அவர்கள் செய்வதன் மூலம் அவர்களுக்கு அந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். மகிழ்ச்சி. நல்ல விளக்கம். ஸோ ஓரளவுக்கு இப்போ மலேசியாவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். இப்போ 2 விஷயம்தான். ஒன்று வந்து பயோனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் என்னங்கிறது சொல்ல போகிறோம். இன்னொன்று ட்ரைனிங் ஸ்கில்ஸ் தர போகிறோம். இது 2 தான் அந்த டிஓடி. குறிப்பா பேரண்ட்ஸ் இல்ல இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், இது வந்து ட்ரெயினர்ஸ். அதுல ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஆர்வமா வர்றவங்க வரலாம், இளைஞர்கள், சில இயக்க என்ஜிஓ ஹெட், இந்த மாதிரியான ட்ரெயினர்ஸ் தான் நம்ம பண்றோம் டிஓடி. ஸோ அதுல வந்து நீங்க முன்னாடி கேட்ட அந்த பெற்றோர்களுக்கு நம்ம மையப்படுத்தல இந்த தடவை. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு போர் வீரர்களுக்கான பயிற்சி கொடுத்து அந்த மலேசியா பூரா அனுப்புற மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து பயோனிட்டி பற்றிய கான்செப்ட் அண்ட் ட்ரைனிங் ஸ்கில் அதுதான் நம்ம இந்த டிஓடியில் கொடுக்குறோம். 2வது அந்த புதுசா அந்த ஒரு பயோனிட்டி கரிக்குலம் அவங்களோட சேர்ந்து டெவலப் பண்றோம். இது 2 தான் மலேசியாவில். இப்போ அடுத்து இப்போ அவங்க ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் போலாமா? வேற எதுவும் மலேசியா பற்றி எதுவும் கேள்வி இருக்கா? இப்ப எந்த இடத்துல நடைபெறும் என்று கேட்டிருக்கிறார். சாண்டி அந்த இடம் பற்றி அவர் சொன்ன பிறகு கேட்கலாம் சாண்டி. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 2 இடத்தை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்று வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு ப்ரொடக்ஷன், அதாவது அது வந்து ஒரு கடற்கரை ஒரு இடம். அது வந்து இல்லைன்னா வந்து கொலம்பூர், நம்ம தலைநகரம், இந்த 2 இடத்துல வந்து செய்வதற்கான இன்னும் ஒரு திறமைகள் தான் இருக்கு. அது வந்து ட்ரைனிங் ஸ்டேட் இருக்கு. பிறகு என்னன்னா அந்த டைம்ல வந்து அந்த வாரம் வந்து விடுமுறை, 3 நாட்கள் விடுமுறை. அதனால வந்து தங்கு விடுதிகளினோட விலைகளும் அதிகமாக இருக்கின்றோம். இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் வந்து நம்ம வந்து இடத்தை முன்னேறியிருக்கோம் இறுதியாக. வெரி குட். சாண்டி கேளுங்க. அதாவது இந்த செகண்ட் இப்போ இந்த விசிட் ஆஃப் மே வாட் ஹேஸ் பீன் பிளான்ட், நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாரு மனோகர் சார். வந்துட்டு முக்கியமா யாரெல்லாம் ட்ரெயினர்ஸ் உள்ள வரணும் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் ரொம்ப கிளியர். 1. செகண்ட்லி ஆல்சோ வந்துட்டு அவங்களுக்கு எந்த விதமான பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர் எப்படி வந்துட்டு பயிற்றுனர்களாக உருவாக்க வேண்டும் என்பது அது தெளிவு, அது ரொம்ப தெளிவா இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு மனோ சார் அண்ட் ஃபார் ஹிஸ் பிளானிங். 1. நவ் ரிகார்டிங் ட்ரைனிங் கான்டென்ட் என்ன, ட்ரைனிங் என்ன, அதெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் பின்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிக்கலாம். இன்னும் மே மாதம் வரல இருக்குது. அது வந்துட்டு மனோகர் சாரும் ப்ளஸ் வந்துட்டு ஜோபா பிரிட்டோ மற்ற எல்லாம் சேர்ந்து என்னென்ன மாதிரி உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பண்ணிக்கலாம் பின்னாடி. எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிப் போகும்போது ஏறக்குறைய ஒரு 20 ஸ்கூல்ஸ்ல என்ஓஇ பண்ணியிருந்தோம். ஐ திங்க் என்ஓஇ வந்துட்டு போட்டிருந்தோம். அது ஒன்று, அதுதான் மேஜரா நம்ம பண்ணணும். பிளஸ் வந்து பயோனிட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோம் லைட்டா. ஸோ அதுல வந்துட்டு இப்போ மனோகர் ஐயா சொல்லும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஒரு 2 ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட்டா அந்த ட்ரைனிங் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறாரு. ஓகே, அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இட்ஸ் அ குட் ஸ்டார்டிங். அதனால தட் இஸ் ஆல்சோ வெரி குட். ஸோ ஃப்ரம் தேர் வி கேன் ஆல்வேஸ் பில்ட் அப். எனக்கு என்னன்னா இந்த பயோனிட்டி கான்செப்ட், அந்த ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ், அந்த ட்ரெயினர்ஸ் ஆர் கோயிங் டு தி ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ் போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ஓஇ நம்ம கொடுத்தோம்ல, அந்த ஸ்கூல்ஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஐடியா ஒன்று. 2வது இந்த பயோனிட்டி கான்செப்ட், அதோடைய டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், இதன் வழியாக வந்துட்டு வாட் சார்ட் ஆஃப் அவுட்புட் ரிசல்ட் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் இன் ஸ்கூல்ஸ் as well as also with the students who are coming and their families.
ஸோ வாட் ஆர் தி அவுட்புட் ரிசல்ட்ஸ் ஒன். செகண்ட் வந்துட்டு அவுட்கம் ரிசல்ட். ஏன்னா இந்த அவுட்புட் ரிசல்ட்டை விட அவுட்கம் ரிசல்ட் தான் நம்மளை வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங் வாட் டு சே இன்ஸ்பைரிங் ஒரு இட் கிவ்ஸ் சம் சார்ட் ஆஃப் a vision towards why we are doing it. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சின்ன சின்னது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கூல்ஸில் வந்துட்டு பிளாஸ்டிக் ஃப்ரீ. ஓகே ஃபைன், தட் இஸ் ஒன். அப்போ அவுட்புட் ரிசல்ட் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ அப்படின்னா அதில் வந்துட்டு ஏன் பிளாஸ்டிக்கோடைய தீமைகள்லாம் என்ன என்ன அதெல்லாம் அந்த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிருக்கும். அதோடைய அவுட்கம் ரிசல்ட் என்னன்னா எங்கெங்கெல்லாம் பயோனிட்டி இருக்கோ, பயோனிட்டி கிளப்போ அல்லது பயோனிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு த கேம்பஸ் வில் பி டோட்டலி பிளாஸ்டிக் ஃப்ரீ. that will become a outcome result. Like that உணவு அதே மாதிரி கிச்சன் கார்டன் அல்லது ஸ்கூல் கார்டன் அதே மாதிரி வந்துட்டு மேபி ஆல்சோ லெஸ் இன்டேக் ஆஃப் பேக்கேஜ்டு ஃபுட்டு. அது அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்கிற கேன்டீன்ல வந்துட்டு மோர் ஆஃப் அவர் ஓன் நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ட்ரிங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு சில இதை வந்து கிளியர் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா that will motivate us and that will also give us what sort of a content we need to just give the trainers. அது கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு. ஸோ தட் அதுதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஃபேக்டர், இன்ஸ்பைரிங் ஃபேக்டர். தட் இஸ் அவர் வாட் டு சே பிராண்ட் ஆஃப் பயோனிட்டி. எஸ் எஸ் வெல் செட் சாண்டி. ஸோ அந்த நம்ம அந்த ட்ரைனிங் 3 days இது பிளான் பண்ணும்போது அந்த அவுட்கம் அதுக்கு முன்னாடி அவுட்புட், ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம கையில் எடுக்கும்போது இந்த பிளானிங் நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த பிளாஸ்டிக் அந்த இதுவும் சொல்லியிருக்கீங்க. ஸோ மனோரணையா அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த இது அடுத்தது நம்ம அந்த 3 days பிளான் பண்ணும்போது முத்துலிங்கம் ஐயா வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க அந்த இலங்கை நிகழ்வை பேசின பிறகு வேணா அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அதனால நேரா நம்ம இப்போ முத்துலிங்கம் ஐயாவுக்கு போயிடலாம். மனோகரன் ஐயா மைக் உங்க மைக் ஆஃப் பண்ணீங்க. முத்துலிங்கம் ஐயா பேசுங்க. மிக்க நன்றி. நான் போற வழியில தான் இப்ப இடையில ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல போகணும். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம், மகி உட்பட எல்லாருக்கும். என்னன்னா இப்ப நான் இப்ப பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப திரு சந்தியாக அவர்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த சந்தியாக அவர்கள் சொன்னது வந்து அந்த கிச்சன் கார்டன், மற்றது என்ன பிளாஸ்டிக் ஃப்ரீ, மற்றது என்ன ஆர்கானிக் கார்டன், இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். இங்கே ஒரு 4 year ப்ரொஜெக்ட் செய்தோம். ஆனாலும் கூட இந்த பயோனிட்டி கான்செப்டோட போகிறது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு தான் நான் யோசித்தேன் நான். அப்போ அந்த வகையில் அங்கே இப்போ அங்கே நம்ம தஞ்சாவூரில் பேசுனதன்படி மார்ச் மாதம் செய்ய இருந்ததை திரு மோகனையா பிரிட்டோ அவரெல்லாம் பேசிட்டு இப்போ அது மே மாதத்துக்கு போட்டிருக்கிறோம். அது மே மாதம் இப்போ நேற்று ஒரு முடிவெடுத்தேன். என்ன மே 18, 19, 20, 21 அந்த 3 நாட்கள் செய்கிறதுக்கு. அது ஏற்கனவே 18 போட்டிருந்தேன் நாங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை. பிறகு நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் இப்போ சர்வதேச தேயிலை தினம்னு ஒன்றுக்கு அதுதான் ஆரம்ப கருத்தா. இப்போ அது வந்து 2019 வந்து ஐக்கிய நாடுகள் சபையும் அதை பிரகடனப்படுத்திடுச்சு. நான் வந்து பெரும்பாலும் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக பேசுறதுனால அந்த 2005 வந்து நான் வந்து நம்மளுக்கு ஒரு சர்வதேச தேயிலை தினம் இந்த மக்களுடைய பிரச்சனை, அதாவது இந்தியா மட்டும் இல்லை, இலங்கை கிட்டத்தட்ட ஒரு 48 நாடுகளில் ஒரே வகையான உரிமை மறுப்பு இருக்குது. அதை லொபி பண்ணி அதில் அந்த கான்செப்டை கொண்டு வந்து இப்போ அது 2019 வந்து அதை பிரகடனப்படுத்திட்டாங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய தினமா இருந்துச்சு வந்து டிசம்பர் 15. அதை தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இந்தியாவில், மலேசியாவிலையும் கொண்டாடினாங்க, எங்கள் அந்த பினாங் ஐலாண்ட்லையும். ஒரு பிரிட்டோ அவர்களுக்கும் தெரியும். அப்போ அந்த பின்புலத்தில் தான் இப்போ நான் வந்து அந்த ஏற்கனவே சொன்னேன் 17, 18 போடணுன்ட்டு. அப்போ அதை 19, 20 வச்சுக்கிட்டோம்னா, அப்போ நான் பிளான் பண்ணேன்னா 19 மார்னிங் வந்து நம்ம இங்கே உள்ள
இந்த ப்ரொவின்சியல் எஜுகேஷன் டைரக்டரோடையும் அந்த ஸ்டாஃபோட பேசிட்டு அன்றைக்கு பின்னேரம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம விசிட் பண்ணி ஜஸ்ட் இதை பற்றி அங்கே உள்ள டீச்சர்மாருக்கும் பிரின்சிபலுக்கும் அதை பற்றி ஒரு அறிமுகத்தை செய்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்போ எப்படி இவங்க பிளான் பண்ணுறாங்களோ மலேசியாவில், அதே மாதிரி இங்கே வந்து ரிட்டையர் ஆன டீச்சரோ அல்லது போனால் பிரின்சிபலோ வந்து மீண்டும் இங்கே பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போக முடியாது. அப்போ அங்கே உள்ள டீச்சர்ஸ்மாரோட தான் ட்ரெயின் பண்ணால் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அவங்க இங்கே உள்ள அந்த நிலைமையின்படி. இப்போ நான் பார்த்தேன் அதுக்கு பதிலாக வந்து இப்போ எங்களோட வேலை பணியாற்ற வந்து இந்த அரசு சார்பற்ற தன்னார்வ குழுக்கள் இருப்பாங்க. அவர்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் அந்த 2வது நாள் 20ஆம் தேதி அவர்களை அழைச்சி அவர்களுக்கு இந்த பயோனிட்டியை பற்றி நம்ம ஒரு அறிமுகத்தை செய்கிறது. ஏன் இதன் தேவை என்ன, அப்போ மற்ற அதாவது சூழல் சார்ந்து மற்றவர்கள் செய்கிற செயற்பாட்டில் நாங்கள் எப்படி வேறுபடுகின்றோம் அதனை பற்றியும், அதே நேரத்தில் இது எப்படி ஒரு எந்தவித செலவும் இல்லாமல் நாங்கள் அதாவது கிண்டர் கார்டன்ல இருந்தே இதை எப்படி கொண்டு வர்றது ஒரு அடுத்த சந்ததியின் மத்தியில், அதே நேரத்தில் இப்போ இருக்க சந்ததி மத்தியில் எப்படி கொண்டு போகிறதுங்கிறத பற்றிய ஒரு அந்த அரசு சார்பற்ற தன்னார்வ குழுவை சார்ந்தவங்க அதில் ஆசிரியர்களும் வருவாங்க. அவர்களுக்கு ஒரு அறிமுகம் செய்யுது. மற்றது 21ஆம் தேதி நாங்கள் வந்து அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வேன் எங்களோட உரிமைகளை முன் வச்சு முடியும்னா வர்ற 3 பேரும் திரு மனோகர் அவர்களும் பிரிட்டோவும் வாருன்னு சொன்னாங்க. அப்போ வர்றவங்கள அதுலேயும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு போனால் ஜஸ்ட் அப்போ அதில் இன்னொரு சொலிடாரிட்டியை ஒரு சொலிடாரிட்டியை உருவாக்கலாம். இப்போ மலேசிய தமிழர்கள் இருக்கிறாங்க, இங்கே மலையக தமிழர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி இங்கே என்ன கூடலூர் மற்றதா இந்த பகுதிகள்லாம் இருக்கிறாங்க, வால்பாறைன்னா ஜஸ்ட் அதையும் ஒரு நம்ம இன்றைக்கு வந்து தேயிலை வந்து ஒரு சர்வதேச நிவாரண பானமாக இருக்கு. அதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீருக்கு அடுத்து அதுதான். அப்போ அந்த மக்களோட உரிமையும் சார்ந்து இப்போ நான் வந்து இது நாள் வரைக்கும் ஒரு 4-5 வருஷமா செய்த இங்கே சூழல் சார்ந்த பிரச்சனைகள் நான் பெரும்பாலுமே கவனம் செலுத்துறது என்வாயர்மெண்டல் ஜஸ்டிஸ் அதை பற்றி தான். என் காரணம் என்னன்னு கேட்டால் இங்கே இந்த பாகுபாடு காட்டி இந்த சூழல் மாசடைகிறபடியாக இருக்கலாம் அல்லது போனால் சூழலில் ஏற்படுற பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் அது அந்த பாதிப்படைந்தவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிவாரணமோ அல்லது போனால் அவர்களுக்கு கொடுக்குற வேறு சலுகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு முரண்பாடு இருக்கும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். அப்போ அதனால தான் நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுற நேரம் அப்போ இந்த பயோனிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ தான் பெரும்பாலும் இங்கே இலங்கையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் போய் பேசும்பொழுது நான் சொன்னேன், நம்ம வந்து ஆமாம் அதாவது சூழலை பாதுகாப்பது ஒன்று, ஆனால் சூழலினால் ஏற்படுகின்ற தாக்கத்தினால் ஏற்படுகின்ற அந்த டிஸ்கிரிமினேஷன் நம்ம இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து சோசியல் ஜஸ்டிஸை பேசணும்னா என்வாயர்மெண்ட் ஜஸ்டிஸும் பேசணும், வெறுமனே இது பண்ணக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. அப்போ 21ஆம் தேதி அதை முன் வச்சு தான் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்வோம். அப்போ அதுலேயும் இவங்கெல்லாம் கலந்து கொள்ளலாங்கிறது தான் என்னுடைய இது. அப்போ இந்த 3 நாளும் அப்போ எங்களுக்கு 2 நாள் நம்ம இங்கே உள்ள பேசிக்கிறோம், 3வது நாள் வந்து நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்துலையும் கலந்துக்கிறலாம். அது ஒரு சொலிடாரிட்டியாகவும் இருக்கும். பட் அதவே வச்சுட்டு நம்ம இப்போ மலேசியாவில் கூட நம்ம வந்து எல்லாம் பினாங்கு மாநிலத்தில் ஒரு அறிவூட்டலை செய்யும் பொழுது பயோனிட்டி அதோட ஜஸ்டிஸையும் பற்றி நம்ம பேசுகிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு செய்யலான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இதுதான் இன்னும் 5 நிமிஷம் நான் நிற்பேன். நீங்கள் நல்லது. ஏதாவது கேள்விகள்? ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராமில் 2 விஷயம் 3 விஷயம் இப்போ இருக்கு. முதல் விஷயம் வந்து அந்த கல்வி அதிகாரிகள் மத்தியில் இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, அவங்கள்ட்ட பேசுறது, அதோட அன்றைக்கு வந்து ஒரு பள்ளியை வந்து பார்வையிடுறது. 2வதாக மற்ற அந்த என்ஜிஓஸ், அந்த மற்ற இயக்கங்கள், அந்த தலைவர்கள், சிபிஓஸ், அந்த தலைவர்களோட இந்த நம்ம பயோனிட்டி கான்செப்ட் வந்து அறிமுகப்படுத்துறது. அதோட அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த என்வாயன்மெண்டல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், இது சம்பந்தமா அவங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அவங்க உரிமைகள், இது சம்பந்தமான அந்த ஆர்ப்பாட்டம், அதுல வந்து இங்கேருந்து போற பேராளர்கள் பங்கு பெறுறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க.
இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அல்லது கூடுதல்? ஐ திங்க் நீங்க சிறப்பா அழகா விவரிச்சிட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த தேதியும் நம்ம வந்து 19, 20, 21 சொல்லியிருக்கீங்க. அப்ப இவங்க வந்து ஒரு ஒரு ஏன்னா இப்பதான் அவங்க ஸ்ரீலங்கா பிரதமரை வந்து அண்ணனும் அவங்களுடைய டீமும் சந்திச்சாங்க. பிரதமரை சந்திச்சு, இலங்கை பிரதமரை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ போன வாரம் வந்து ஒரு மந்திரியையும் சந்திச்சு இந்த விஷயத்த பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை கொண்டு போகும்போது அவங்க அந்த மட்டத்திலையும் அவங்க பேசுவதற்கு அது ஏதுவா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அங்க ஸ்ரீலங்காவில் நம்ம துவங்குவது ரொம்ப சிறப்பு. அப்போ ஸ்ரீலங்கா பற்றிய ஒரு நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ மலேசியாவுக்கு பிறகு அடுத்த கட்டமா அங்க காலடி வைக்கிறோம். முத்துலிங்க அண்ணா ஒரு ஒரு எங்கேருந்து எங்கன்னு போயிட்டு இருக்கீங்க? இப்ப திரும்ப போகணும். நான் இப்ப இங்க இருந்து வந்துட்டேன். நான் நூரெலியால இருந்து இப்ப இன்னொரு ஒரு பேராசிரியர் பாக்குறது. அதுக்கிடையில அப்ப எனக்கு நன்றி. மகி, நீங்க வந்து அசோகனோட நீங்க வேலை செய்ததாக சொன்னாங்க. அசோகன் நானும் அங்க இருக்குன்னு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்ப எனக்கு என்ன, நான் அங்க தஞ்சாவூருக்கு வந்த பிறகு நீங்க எல்லாம் போட்டோ போட்ட பிறகு அசோகன் வைஃப் வந்து எங்க இன்னொரு பிரிட்டோ, அவரும் ஒரு பிரிட்டோ, அவருக்கு போன் பண்ணி தோழர் வந்திருக்காராமே நம்மளை பாப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் உண்மையிலேயே நேரம் இல்லை எனக்கு அங்க போயிட்டு பார்த்தேன். அப்ப அந்த பிரிட்டோ தான் எனக்கு சொன்னார், ஐயோ மகி உங்க போட்டோவை பார்த்துட்டு தான் இப்படி சொன்னாங்க. நன்றி. நான் பிறகு நான் உங்களுக்கு போன் எடுத்து பேசிக்கிறேன் நான் என்ன மாதிரி செய்தேன்னு. ஓகே சார். அப்ப எதுவும் கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் ஒரு 3 நிமிஷம் இருக்கலாம் இந்த இடத்துல. மகி இருக்கீங்களா? மகி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே 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 சார். நன்றிங்க ஐயா. அசோகனை வந்து திருப்பத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர வச்சு 2 வருஷம் தேன்மலையை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீண்ட நாளா நட்போடு இருந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ வி வில் ஸ்பீக்குங்க ஐயா. நாம சந்திக்கும் போது நிறைய பேசுவோங்க ஐயா. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, சிறப்பு. இப்போ மலேசிய நிகழ்வு ஒரே ஒரு இந்த செய்தி. ஆக்சுவலி மனோகரன் ஐயா பேசுனையும் நம்ம முத்துலிங்க பேசுனது ரெண்டுத்தையும் கேட்கும் போது உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் நேர்த்தியா, நல்ல அழகா, தெளிவா, 2 பேரும் சிறப்பா நல்ல நோக்கத்தோடு அவங்க இந்த ப்ரோக்ராம் அமைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு மனசுக்கு என்ன படுதுன்னா 2 ப்ரோக்ராமும் அபரிதமான ஒரு வெற்றியை பெறும். அது உண்டான இஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறகுது. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லது. ஸோ நம்ம ஆரம்பிச்ச பிறகு இப்போ வந்து சங்கர் நாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து சேர்ந்திருக்கிறாங்க. சங்கர் எல்லாருக்கும் தெரியும். ஃபாதர் ஜான் பால் வந்து அநேகமா சிலருக்கு தெரியாது. ஓகே சார். நன்றிண்ணா. கண்டியில் சந்திப்போம். ஃபாதர் ஜான் பால் வந்து திருச்சியில இருந்து சேர்ந்திருக்காங்க. ஒரு லாயர், டான் போஸ்கோ சலேஷியன்ஸ் சபையில இருந்து வந்திருக்கிற அவங்க வந்து திருச்சி தஞ்சாவூர் இடையில ஒரு பெரிய பண்ணை, அது வந்து இயற்கை விவசாய பண்ணையா. நான் வந்து 2-3 தடவை அங்க போயிருக்கேன். நிறைய மாணவர்களை சந்திச்சு அவங்க நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதர் ஜான் பால் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஆன்லைன் மீட்டிங்லாம் கலந்துருக்கிறாங்க. இப்பயும் இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கையும் சொல்லிக்கிட்டு வேற யார் புதுசா வந்திருக்கா, அவ்வளவுதான். ஸோ கடைசியா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்ச பிறகு அழகு பாரதி ஐயாவோட கொஞ்ச நேரம் செலவு பண்ணுவோம். இப்போ இலங்கை நிகழ்வும் மலேசிய நிகழ்வும் நம்ம பேசிட்டோம். அடுத்து வந்து மருதம் பண்ணையில பேசும்போது இந்தியாவில் ஒரு சில இது செய்யறதா பேசணும். அது குறித்து முக்கியமா வந்து அந்த மதுரை கூட்டம் அந்த மாதிரி எல்லாம் பேசணும். அது யாராவது பேசுறீங்களா? சாண்டி? அதாவது மதுரை அங்க நம்ம மருதம் பண்ணையில பேசும்போது என்ன பண்ணேன்னா வந்துட்டு அந்த ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஜோபா மதுரையை சுத்தி இருக்கிறவங்க அவங்கள வந்துட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போடலாம். அந்த ஃபேமிலி கெட் டுகெதர்ல இந்த பயோனிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு இயற்கையை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் போகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்க வந்துட்டு. இப்போ அதை வந்துட்டு மே மாசம்
அந்த லீவ் நாளில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் மே மாதம் இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஐ வில் பி இங்கே நான் ஜூலை வரலும் பெங்களூர் இருக்க வேண்டியது இருக்குது, அப்பப்போ வந்துட்டு போகிறது மாதிரி. மேபி வந்துட்டு அந்த அந்த சமயத்தில் ஆகஸ்ட் அப்படி இல்லை அப்படின்னா அக்டோபர் அந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணலான்னு இருக்கிறேன் வந்துட்டு. அதை வந்து அழகு, செல்வம், அந்த மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து, பாமையன் எல்லாம் இருக்காங்க, அவங்களோடு வந்துட்டு ஒரு சின்ன கலந்தாய்வு பண்ணி அதன் அடிப்படையில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஆகஸ்ட் ஆர் அக்டோபர் அந்த மாதிரி. ஏன்னா மதுரை சுற்றி இருக்கிற எக்ஸ்பர்ட் டீம் மெம்பர்ஸ் ஜோபாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் திங்கிங். வெரி குட். ஸோ வேற இப்போ இந்த இலங்கை, மலேசியா இந்த 2 இடங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு போறதுக்கு அங்கே ஆசையாக தான் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு அங்கே நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறது அப்படின்னு யார் வேணாலும் நம்ம வந்து செய்யலாம். அதில் என்ன ஒரு இதுன்னா, போன மலேசியாவில் வந்து நம்மளே செலவு பண்ணி போனோம். அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் மட்டும் நம்ம குறிச்சிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது குறித்து யாராவது பேச விரும்பினா, பாமையன் ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா பேசலாம். ஒன்றும் இல்லைங்க சார், அடுத்து நம்ம திட்டமிட்டு போய்க்கலாம். சரி, நல்லது. செல்வி அம்மா இருக்கீங்களா? இப்போ மனோகரன் ஐயா கூப்பிடும்போது முன்னாடி இல்லை. இருக்குங்க ஐயா, இருக்கு. அவங்க ஒரு கேள்வி வந்து டாக்டர் கோயிலா தங்கசாமி கேட்டாங்க. இப்போ இந்த புதுசா இந்த உயிர்மை திட்டம் அந்த மாதிரி இருக்கா, அந்த இதுக்கும் ஏற்கனவே மலேசியா கரிக்குலம் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அதுல ஏதாவது பயிற்சி கொடுக்கும்போது அதுல கான்ஃபிளிக்ட் வருமா? அது எப்படி அதை சேர்த்து பண்றது அப்படின்னு. அது நீங்க தலைமை ஆசிரியராக இருந்தும் அதை பண்ணியிருக்கிறீங்க, பிறகு வெளியில வந்த பிறகும் ரிட்டையர்ட் ஆன பிறகும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது குறித்து ஏதாவது நீங்க சொல்ல விரும்பினா சொல்லுங்களா? எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. இந்த திட்டம் அதை நான் கேட்டேன், ஏன்னா இன்டர்நெட் வந்து இங்க சரியா இல்லாதனால சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நமக்கு அந்த பிரச்சனை இருக்காதுங்க ஐயா. நம்மளோட சிலபஸும் நம்மளோட பயோனிட்டியும் சேர்ந்து தான் வரும். அது வந்து ஒரு தடையா இருக்காது. நம்ம வந்து பள்ளியில நடத்தும் பொழுது நம்ம தாராளமாக இதை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அவர்களுடைய மன மகிழ்வை நான் வந்து இந்த காஜாங் பள்ளியில வந்து 39 மாணவர்கள் செய்யும் போது ஒவ்வொரு மாணவர்கள் பெற்றோர்களுடையும் தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய மாணவர்கள் மட்டுமில்ல, அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய மன மகிழ்வை காண முடிஞ்சது. ஆக நம்மளுடைய சிலபஸும் மலேசியாவில் உள்ள சிலபஸும் வந்து இதைத்தான் வலியுறுத்தி வராங்க. பிள்ளைகளுக்கு என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்றத 2027 கொண்டுட்டு வர்றத நம்ம வந்து முன்னுக்கே பிள்ளைங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். அது வந்து நமக்கு வந்து ஒரு தடையா இருக்காது. நம்மளுடைய கல்வி திட்டமும் நம்மளோட பயோனிட்டியும் சேர்ந்துதான் வருது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஆக தமிழ் பள்ளிகள்ல எந்தெந்த பள்ளிகள் வந்து நம்மளுடைய பயோனிட்டி இதுல வந்து ஈடுபட்டாங்களோ அவர்கள் வந்து முன்னோடியா இருப்பாங்க. நம்ம மலேசியா கல்வி திட்டம் வந்து 2027 வந்து உருமாற்றம் காணுது. ஆக நம்மளோட பயோனிட்டியில இருந்த மாணவர்கள் பள்ளிகள் வந்து முன்னோடியா இருக்கிறாங்க. ஆக இது வந்து இன்னொரு நல்ல வாய்ப்பு தான் அவர்களுக்கு. நன்றிங்க. வெரி குட், வெரி குட், சிறப்பு. மகிழ்ச்சி ஐயா. அம்மா பேசுனதுல ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கூறு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வழக்கமா இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கக்கூடிய கலை திட்டமோ உயிர்மை பள்ளியினுடைய கலை திட்டமோ இணைந்து மாணவர்களுக்கு ஒரு மன மகிழ்வை தருகிறது. அது மிக மிக ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு சொல்லு, மன மகிழ்வை தருகிறது அப்படின்றது. பின்லாந்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கல்வி வந்து சோர்வை தராம, சலிப்பை தராம, களைப்பை தந்துராம மகிழ்வோடு இருக்கிறது. அந்த ஜாய்ஃபுல் லேர்னிங் அப்படின்ற கருத்துமையை வந்து வலியுறுத்துது அப்படின்றது மிகவும் செல்வி அம்மா சொல்றது வந்து மிக மகிழ்ச்சியா இருக்குது.
நம்மளுடைய உயிர்மை பள்ளி பாடத்திட்டமானது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய கருத்தை வந்து அடிப்படையா கொண்டதாக நான் கருது. ஏன்னா இந்த உயிர்மை பள்ளி கலை திட்டம் தயாரிக்கும் பொழுது நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன். ஆனா அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் ஜான் பிரிட்டோ அவர்கள் அனுப்புகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்மை பள்ளி கலை திட்டம் என்பது இந்த 27க்கு முன்னாடியே நாம செய்யறோம் அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. அந்த கலை திட்டத்துல சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 3H அப்படின்னு சொல்லி தேசத்தந்தை சொல்லுவாருங்க. ஹேண்ட், ஹார்ட், ஹெட், அந்த மூன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கல்வி வந்து இணைச்சு இருக்கணும் அப்படின்றது. கைகளுக்கு கல்வி, இதயத்திற்கான கல்வி, மூளைக்கான கல்வி, இந்த மூன்று இணைந்து இருக்கும் பொழுதுதான் அவன் முழு மனிதனாக மாறுகின்றான். அதை சுவாமி விவேகானந்தர் அவர்களும் மேன் மேக்கிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆக கல்வி வந்து என்ன நம்பிக்கையில பெற்றோர்கள் இந்த சமுதாயம் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவன் என்ன நம்பிக்கையில அவங்க பணத்தை செலவழிக்கிறாங்க, என்ன கனவுகளோடு நமது பிள்ளைகள் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல குடிமகனாக நற்பழக்கங்களோடு நற்பண்புகளோடு நல்ல ஆற்றலோடு அந்த பிள்ளை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதை வந்து அந்த உயிர்மை பள்ளி கலை திட்டம் என்பது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறைன்னு சொல்ல சில ஒரு இடைவெளி, ஒரு கேப், அதை வந்து முழுமைப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, ஒரு தோன்றுகிறது. அது மிக சிறப்பாக அதை எடுத்து செல்வோமே ஆனால் மிக சிறப்பாக அவருடைய மனோகரன் ஐயா, அவர் ஜான் பிரிட்டோ அவருடைய முன்னெடுப்பு மிகவும் பாராட்டுவதற்குரியது. இந்த சமயத்துல ஒரு கருத்தை வந்து இதை தாண்டி ஒன்று சொல்றேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க என்னன்னு தெரியல. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல கல்வி தொடர்பியல் சார்பா டாக்டர் பட்டம், முனைவர் பட்டம் வந்து வழங்கி இருக்கு. அதை எல்லாத்தையும் தெரிவிச்சாரா இல்லையா அப்படின்னு தெரியல. அது இருந்துன்னா அவருக்கு நம்ம பாராட்டுகளை நம்ம இப்பொழுது இந்த தருணத்தில் சொல்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. இப்போ இந்த நாங்க மலேசிய நிகழ்வு பண்ணும்போதே சிங்கப்பூர் பக்கத்துல இருக்கிறதுனால, சிங்கப்பூர்ல இருந்து புலவர் இளங்குமரன் இருக்கிறதுனால, இப்போ நம்ம மலேசியாவில இருந்து ஸ்ரீலங்கா இங்க தாண்டி இருக்கோம். அங்க ஆனா சிங்கப்பூர்ல எதுவுமே செய்ய முடியாதா? அதாவது அங்க வந்து பள்ளிகளுக்கு போகணும்னு கூட தேவையில்லை, நேரா பள்ளிகளுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அங்க சில நண்பர்களோடு, சில இயக்கங்களோடு, சில மன்றங்களோடு நம்ம உரையாட முடியாதா? அதுக்கு எதுவும் ஏற்பாடு செய்ய முடியாதா? இப்போ புலவர் இளங்குமரன், ஏன்னா அந்த வாய்ப்பு அங்க மே மாசத்துல வந்து அங்க வரும் பொழுது அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்குமா? நீங்க உங்க மைக்கு சரியாயிடுச்சா இளங்குமரன்? தெரியல, எனக்கு தெரியல. கேக்குதா? கேக்குது கேக்குது. நல்ல வேலை. நல்லது நல்லது. இல்ல, நான் ரொம்ப காலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க உள்ள நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான நிலையா இருக்குது. ரெண்டாவது, இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்கூல் மாறி புது பள்ளியில சேர்ந்துருக்கேன். அதனுடைய நிலையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் அவகாசம் தேவை. நான் மனசுல இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன இருக்கு, கூடிய விஷயத்துல ஏதாவது செய்யறதுக்கு திட்டமிட்டு தகவல் சொல்றேன். இப்ப உங்க ஸ்கூலுக்கு போகணும்னு தேவையில்லை, உங்க பழைய ஸ்கூலுக்கோ அல்லது புது ஸ்கூலுக்கோ போக வேண்டியதில்லை. உங்க நண்பர்கள் ஒரு 10 பேர், அவங்கள்ட்ட வந்து இந்த பயோனிட்டி கான்செப்ட் பத்தி ஒரு அறிமுகம் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? அதை விட யோசனை பண்ணுங்க, அந்த மாதிரி யோசனை பண்ணுங்க. அப்ப வரும் பொழுது நல்லது. அப்போ இவங்க அந்த பிரீத்தி எல்லாம் வந்தாங்க, இப்ப காணும். ஆமா. ஸோ ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மற்ற நிகழ்வுகள் பத்தி அப்புறம் வேணா நம்ம பேசலாம். ஃபாதர் ஜான் பால் இருக்கிறாங்க, ஏதாவது 1-2 வார்த்தைகள். ஃபாதர் ஜான் பால், நீங்க பேச முடியுமா? உங்களுடைய திருமுகம். கண்டிப்பா சார்.
சொல்லுங்க. இந்த இந்த நிகழ்வுகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பயிற்சி மலை பிளஸ் நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருந்ததும் ஓரளவு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேற புது ஆட்கள் இருக்கிறதுனால ஃபாதர் ஜான் பால் ஃப்ரம் ஹெவன் நினைக்கிறேன். ஹெவன் இருக்கக்கூடிய இடத்த ஹெவனா மாத்தணும்னு எண்ணம் தான். முயற்சியில தான் இந்த குழுவிலே சேர்ந்திருக்கேன் நான் நம்புறேன். நல்லது நல்லது ஃபாதர், சொல்லுங்க. இல்ல, நான் முதல் முறை இந்த திட்டமிடல் கூட்டத்துக்கு வந்ததுனால நீங்க எல்லாரும் பேசுறதை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் குறிப்பாக. ஏன்னா நான் மருதம் பண்ணையில நடக்கும்போது அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி நேஷனல் லெவல்ல எங்களுக்கு ஒரு லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அது தவிர்க்க முடியாதனால தான் நான் ஹைதராபாத் போயிட்டேன். இருந்தாலும் மீட்டிங்ல நடந்த ஒவ்வொரு திட்டங்களையும் வாட்ஸ்அப் குழு மூலமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சிறந்த திட்டமிடுதலா தான் நான் பாக்குறேன். நீங்க ஒவ்வொரு லெவல்லையும் செய்யும் பொழுது ஒரே நேரத்துல ஒரு குழுவை மட்டும் சார்ந்து இல்லாம, அதாவது மாணவர்களை மட்டும் சார்ந்து இல்லாம பெற்றோர்களையும் சென்றடையலாம், அல்லது அதே மாதிரி லைக் மைண்டட் ஒரே மாதிரி ஒருமுக சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களையும் சார்ந்து போகலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல எண்ணம், சிந்தனை தான். அதோடு கூடுதலாக அரசுடைய உதவியோடு இல்ல அரசோடு ஒருங்கிணைந்து செய்யணுங்கிற எண்ணமும் தொடக்கத்திலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்களுடைய பணிகளும் நாங்கள் நிறைய தருணங்கள்ல இந்த பணிகளை ஏறக்குறைய 25 வருடங்களாக இந்த இயற்கை சார் பணிகளை செஞ்சுட்டு வரோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் செங்கிப்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய தொன்போஸ்கோ மாதிரி விவசாய பண்ணை. இப்ப அது அடுத்த கட்ட நகர்வுக்கும் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். நீங்க சொல்றது போல பயோனிட்டி குரூப்ஸ் மாதிரி நாங்க ஏறக்குறைய ஒரு 300+ என்வாயன்மெண்டல் கிளப்ஸ் வச்சிருக்கோம், எக்கோ கிளப்ஸ்ன்னு சொல்லிட்டு. எங்களுடைய பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்ல அங்க நிறைய சின்ன சின்ன மாற்றங்களையும் கொண்டுட்டு வந்திருக்கிறோம், கிராம அளவுலையும். அதனால அதுல இருந்து பணி செஞ்சதுனாலையும் உங்களோட தொடக்க நிலையில இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஒருங்கிணைந்து இந்த திட்டமிடுதலும் ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். அதே போல ஒவ்வொரு கூட்டமும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கூட்டத்தை பற்றி ஆய்வும் வைக்கிறீங்க. அது சுய பரிசோதனை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நேரடியாக கூட ஒருவேளை இப்போதைக்கு இருக்கிற பணி நிமித்தமா வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பணிகளுக்கோ அல்லது கூட்டங்களுக்கு வர முடியாது. ஒருவேளை அடுத்த கட்ட நிகழ்வா மருதம் பண்ணையோ அல்லது மதுரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டங்களுக்கோ அல்லது முடிந்த உதவிகளும் உங்களோடு சேர்ந்து நானும் பயனடையலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபாதர், நீங்க நம்ம சந்திக்கும் போது பாமையன் பத்தி பேசணும். பாமையன் இப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறாரு. பாமையன் அவங்க அந்த 300 கிளப் சொல்றாங்கல்ல, அந்த ஆமா நம்ம செங்கிப்பட்டி அங்கதான் அந்த பண்ணை வச்சிருக்கிறாங்க இப்போ, இந்த இயற்கை விவசாய பண்ணை. ஏதாவது வாய்ப்பு இருக்கும்போது நீங்க அந்த பக்கம் போகலாம். சொல்லுங்க, அவங்க எப்ப சொன்னாலும் சரி, போயிட்டு வரலாம். தாராளமா நீங்க உங்களுடைய அலைபேசி என்ன கூட நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அவங்கள நேரடியாக கூட தொடர்பு கொண்டு பேசுறேன். மற்ற பணிகளும் சேர்ந்து செய்யறோம், இயற்கை சூழல் சம்பந்தப்பட்டு. அதனால மற்ற பணிகளும் நம்ம சேர்ந்தும் தொடர்ந்து பணி செய்யலாம். கட்டாயம் கட்டாயம். ஃபாதர், நம்ம டாக்டர் மகி இருக்கார்ல, அவருடைய பிரதர் தெய்வா. மகி சொல்லுங்க. ஃபாதர் தேவா ஜோ இப்ப திருப்பத்தூர்ல இருக்காருங்க அவரு. ஓகே, அவங்க சென்னை ப்ராவின்ஸ், நான் திருச்சி ப்ராவின்ஸ். தேவா ஜோ நல்லா தெரியும். ஆமா 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 ஆமா, அவரோட பிரதருங்க. ஆமா ஆமா. ஓகே, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஃபாதர், உங்களை பாக்குறதுல. தேங்க்யூ. இளங்குமரன் கேளுங்க. ஃபாதர், செங்கிப்பட்டியில எங்க இருக்குது? 6 மாசத்துக்கு ஒருக்கா செங்கிப்பட்டி பக்கத்துல போய் வருவேன் நானு. சரிங்க. செங்கிப்பட்டி திருச்சி தஞ்சாவூர் ரோடு எந்த இடத்துல இருக்கு? திருச்சி தஞ்சாவூர் ரோடு. நம்ம பூண்டிக்கு திரும்பறதுக்கு ஒரு பெரிய ஆர்ச் போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. பாலம் தாண்டின உடனே அந்த ஆர்ச்ல இருந்து ஒரு 100ல இருந்து 150 அடிக்குள்ள நம்மளுடைய பண்ணை இடதுபுறமா திரும்பினீங்க. இவ்வளவு நாள் இருக்கு, எனக்கு நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இப்பதான் நமக்கு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களையும் சேர்ந்து பணி செய்யலாம்னு இப்ப நான் அடுத்த கட்ட நகருக்கு சென்றிருக்கிறோம். விவசாயிகளுக்கு ஒரு பணி ஓரியன்டேஷன். எனக்கு வந்து இது முழு நேர பணியா இல்ல, பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால, இது தொடக்கத்துல விவசாய குடும்பத்துல இருந்து வந்ததுனால, இயற்கையோட மண்ணோட ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால நாங்க ஒரு சில தந்தையர்கள் சேர்ந்து இந்த பணியை செய்யறோம். அதனால சின்ன சின்ன அங்க போய் பணி செய்ய முடியுது. அதனால தொடர்ந்து இந்த பணிகளுக்கும் வெளிப்புறத்துல இருந்து நிதி உதவியும் சரி,
நபர்களுடைய உதவியும் பணி செய்யறதுக்கு யாரும் வர்றாங்கிறது கேள்விப்படியா இருக்கு. இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு பணியாளர்கள் வர்றது கூட அந்த இருந்து நிறைய இடையூறுகள் இருக்கு. இந்த 100 நாள் வேலை வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல உங்களுக்கு தெரியாது மாதிரி இடையூறுகள். அதனால இன்னும் அத ஒரு வணிக நோக்கு சிந்தனையில செய்யல. பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு இயற்கை சார்ந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் செஞ்சிருக்கோம். சரிங்க. நான் தஞ்சாவூர் டான் போஸ்கோல 6-7 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். மகிழ்ச்சி. நான் அந்த பள்ளியில படித்த மாணவர் தான். ஓ, நல்லதுங்க, மகிழ்ச்சிங்க. ஃபாதர் ஒரு புலவர் இளங்குமரன் வந்து இப்போ ஸ்ரீலங்கா இதுல சிங்கப்பூர்ல இருக்காரு. ஆனா தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர் இப்ப நம்ம உங்க பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியரா வேலை பார்த்தாரு. செங்கிப்பட்டி பக்கத்துல ஆலங்குடி அந்த பகுதியில வந்து அவர் சொந்த ஊரு. அதனாலதான் அவர் ஆர்வமா கேக்குறாரு. எந்த நேரம் வேணாலும் எங்களுடைய பண்ணைக்கு சென்று பார்க்கலாம். அதற்கான உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அனுமதி இல்ல, முழு உரிமை இருக்குது. உங்க என்ன நான் வாங்கிக்கிறேன் குரு கிட்ட. விடுமுறையில வரும்போது நான் அவசியம் வந்து பாக்குறேன். ஓகே, நன்றி நன்றி. நல்லது. ஈரோடுல இருந்து நாஞ்சில் செல்வன், நீங்க உங்க வீடியோ ஆன் பண்ண முடியுமா? நாஞ்சில் செல்வன் தானே இருக்கு. வீடியோ ஆன்ல இருக்கு. இப்ப தெரியுது. செல்வன் எங்க இருக்கீங்க? அவர் கூட்டத்தை விட்டு போயிட்டார் நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதுல. ஓகே, ஏன்னா அவரையும் நாஞ்சில் செல்வன் வந்துட்டார். செல்வின் வந்து செல்வின் உங்களை பத்தி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோட்ல ஒரு 20 ஆண்டுகளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல செய்தியாளராக இருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். எனக்கு 15 ஆண்டுகள் இருக்கும் ஜான் பிரிட்டோ ஐயாவோட ஒரு பழக்கம். ஒரு இதழியல் படிப்பு தொடர்பா நாங்க மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்துல மீட் பண்ணோம். அப்பல இருந்து ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி எனக்கு. இவ்வளவு மனிதர்களை நம்ம நிறைய சந்திக்கிறோம். அதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் தினம் இந்த மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஒரு சந்திக்கிற நபரை எல்லாம் மேல உயர்த்தணும், அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில இதயங்கள்ல சாருடைய இதயம் மிக முக்கியமானது. அப்படிதான் என்னை இந்த குழுவுல இணைச்சிருக்காங்க. இதுல என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா முதல் முறையா இந்த இதுல குழுவுல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பார்த்தா எல்லாருமே மிக அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கீங்க. பொது வாழ்வுல ரொம்ப காலமா ஈடுபட்டு இந்த சமூகத்துக்கு அதிகமான அக்கறையோட செயல்படுறீங்க. அதுவும் இந்த சுற்றுச்சூழல் பத்தியான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. சுற்றுச்சூழல் சரியா இருக்கணும், பிளாஸ்டிக் எதிராக இருக்கணும், என்விரான்மெண்ட்டை பத்தியான அக்கறை நிறைய பேர்ட்ட வருது. அதுக்கு இது போன்ற சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் வந்து இதை பேச தொடங்கும் போது இது கண்டிப்பா அரசின் காதுகளுக்கும் போகும். அரசுலயும் நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. ஆனா பொதுமக்கள் மத்தியில இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எல்லா தரப்புலையும் ஒரு குழப்பமான விஷயமா தான் இருக்கு. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு தயங்குறதுனால பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் பிளாஸ்டிக் வருது. நம்மளே மனசுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கூடாது அப்படின்னு நினைச்சாலும் அது அத்தியாவசியமா ஏதோ ஒரு இடத்துல வருது. ஸோ எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறதுல முழுமையான ஒரு தீர்வை எடுத்துட்டு பிளாஸ்டிக்கும் தேவை, பிளாஸ்டிக்கும் தேவையில்லை அப்படிங்கிறதுல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்தந்த பொருட்கள்ல நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இந்தந்த பொருட்கள்ல தேவையில்லை அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைய எங்க இந்தியாவை மாதிரியான அதிக மக்கள் தொகை உள்ள இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் விரைவா கொண்டு போகலாம், விரைவா அதை செயல்படுத்துறது முடியுமாங்கிறது நானும் இவ்வளவு காலங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் சில போராட்டங்கள், சில தொடர்ந்து
அதை செயல்படுத்துகிற போது நிறைய மாற்றங்கள் இருக்கு. இதே ஈரோட்டுக்குள்ள நான் வந்த போது இருந்த விஷயங்களை விட இப்ப நிறைய மாறுதல்கள் ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் சின்ன சின்ன என்னால முடிந்த ஒரு விஷயம் அதை செய்திகள்ல கொண்டு வர்றது, இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத வாய்ப்புகள் கிடைக்கும் போது. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு பத்திரிகைகள்ல ஒர்க் பண்றவங்க நிறைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நாங்க வேலை செய்யணும். அப்படி செய்யும் போதும் சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த எப்படி வாய்ப்பு கிடைக்கும், அது அதற்கான வாய்ப்புகள் வரும்போது கண்டிப்பா அதை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அதன் மூலம் நிறைய மாற்றங்களை நான் என் கண்கூடா பார்த்திருக்கிறேன், வளர்ச்சியும் சரி மாற்றமும் சரி. அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் நம்ம நல்லதை நோக்கி பயன்படுத்தணும். இங்க நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பாடமா தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசா நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு பத்திரிகையாளரா இருந்தாலும் வாஸ்டா பார்த்தாலும் சில விஷயங்கள் எந்த அளவுக்கு மக்களோட ஊடுருவி போயிருக்கு அப்படின்னு தெரியாது. ஒரு கவர்மெண்ட் சைடு என்ன செய்யறாங்கன்னு தெரியும், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் என்ன செய்யும் தெரியும். பட் ஜோபா மாதிரி ஒரு கட்டுக்குள் இருக்கிற ஒரு அமைப்பிலேயே இத்தனை பேர் இத்தனை நாடுகள்ல தனித்தனியா ஒரு தனி குழுவை வச்சு பண்றாங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி இது ஒரு கண்டிப்பா இந்த இது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதை நாங்களும் பார்ப்போம். அடுத்த கட்டங்களா சார் வழிகாட்டுதல்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நாங்களும் சேர்ந்து செய்யறோம். என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப சிறப்பான கோர்வையான பேச்சு. ஏன்னா அந்த நிருபர் அப்படிங்கிறதுல அந்த கோர்வை மிக முக்கியம் இல்லையா? அந்த கோர்வையா அதுதான் செல்வின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நாங்க மதுரை பல்கலைக்கழகத்துல சந்திச்ச போது காமராஜர் பற்றி ஒரு படம், ஆவண படம் எடுத்தோம். அப்ப டாக்டர் கோயிலத்தங்கசாமி அங்க இருந்தாரு. அந்த நம்ம ஆவண படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க சீஃப் கெஸ்டா வந்தாங்க. நம்ம செல்வின் அந்த இதை ரிலீஸ் பண்ணும்போது அவங்க, ஏன்னா அங்க அப்ப கல்வித்துறையில இயக்குனரா இருந்தாங்க. அப்போ எழுதும்போது அந்த ஹோல் ஸ்கிரிப்ட் செல்வின் தான் எழுதினாரு. ஸோ அப்பதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அது ஒரு 15 நிமிஷம் கூட இருக்காது, கடன்ட்டு அப்படியே காமராஜர் பற்றி அழகா எழுதி அந்த ஸ்கிரிப்டை வச்சுதான் அந்த ஆவணப்படம் எடுத்தோம். அந்த வருஷம் எங்களுக்கு தான் அது பரிசு கிடைச்சது, அந்த ரொம்ப சிறப்பான ஆவணப்படம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. செல்வின்ட்ட அந்த ஒரு கோஹரண்ட் ரைட்டிங் ஸ்கில் இருக்கு. ஸோ அதனால அதை நிறைய நமக்கு தேவைப்படும். அந்த ஆவணப்படுத்துவது, அது ஒரு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்துறது, இதெல்லாம் செல்வின் உங்களுடைய ஸ்கில் நிறைய தேவைப்படும். ஸோ இந்த குழுவுக்கு உங்களை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ஸோ இதோட நம்ம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி சாண்டி இப்போ இவர் நம்ம அழகு இருக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே நீங்க ஒவ்வொருத்தரும் என்கிட்ட தனியா ஃபோன் பண்ணி பேசுனீங்க. இப்போ நான் இப்போ அழகிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சாண்டி இருக்கீங்களா லைன்ல? இருக்கேன். So he is ready to listen, he is ready to speak. தேவி அம்மா கை தூக்குறாங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் ப்ராஃப், அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க, நீங்க இடையில இல்ல இப்ப ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு விடைபெற்றுக் கொள்ளலான் இருக்கேன். முதல்ல ப்ராஃப்க்கும் மனு சார்ட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால முழுமையான ஆதரவு கொடுக்க முடியாம இருந்தது இந்த பயோனிட்டி ப்ரோக்ராம்க்கு. இது ஆரம்பத்துல தொடங்கினப்ப பயோடைவர்சிட்டி பிளஸ் ஹியூமனிட்டி, அப்படி ரொம்ப ஒரு அழகான கான்செப்ட்ல பயோடைவர்சிட்டியும் ஹியூமனிட்டியும் சேர்ந்து பயோனிட்டியா தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. எப்படி ஒரு மனிதாபமான உள்ள மாணவர்களா உருவாகிறது, முழுமை பெற்ற மாணவர்களா உருவாக வேண்டும் என்ற நோக்கத்துல இது தொடங்கப்பட்டது. அப்ப இருந்தாலும் என்னுடைய பங்கேற்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு இனிமே வர காலகட்டத்துல திரு மனு ஐயாவோட சேர்ந்து இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எப்படி திட்டத்தை கொண்டுட்டு போகலாம் அப்படின்றது இப்ப நான்
சொல்லிக்கிறேன் ப்ராஃப் உங்ககிட்ட. பிறகு சற்று முன் ஐயா கேட்டாரு நம்ம பாடத்திட்டத்துல குறிக்குலம்ல எப்படி இந்த பயோனிட்டி எந்த அளவுக்கு பங்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல TSW டிரான்ஸ்ஃபார்மசி ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபார்மசி ஸ்காலர். அது பிறகு நீங்க ஐயா கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க ப்ராஃப். ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபார்மசி ஸ்கூல் அதாவது 2025 அப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மாடியூல் 8 மாடியூல் இருக்கு. அதுல 6வது மாடியூல் வந்துட்டு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இப்ப அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க 6 மாடியூல்ல ஒவ்வொன்றும் ப்ராஜெக்ட் அடிப்படையில போறது. அந்த ப்ராஜெக்ட் வந்து மாணவர்கள்லாம் ரொம்ப சிறப்பா செய்துகிட்டு இருந்தாங்க. அது வீடியோல தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனாலும் அது எந்த அளவுக்கு மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதோட ஃபீட்பேக் என்ன, அப்புறம் பிறகு அந்த பழக்கம் வந்து வழக்கமா ஆயிருச்சா அப்படின்ற ஃபீட்பேக்லாம் அந்த ஃபீட்பேக் ஒரு கால் மனோ சார் வச்சிருப்பாரு. அந்த ஃபீட்பேக் எடுத்து அதை இன்னும் எப்படி வலுப்படுத்துறது, என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள். பிறகு வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வந்து 21ஆம் நூற்றாண்டு கல்வி திட்டத்துல ஒரு முக்கியமான அங்கம். மாணவர்கள் வந்துட்டு எப்படி கிரிட்டிக்கல் திங்கர்ஸ், கிரியேட்டிவ் திங்கர்ஸா உருவாக்குறது அப்படின்றது. ஸோ அப்ப அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா திஸ் பயோனிட்டி கான்செப்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் TSW லீமால. அப்போ பள்ளியில நம்ம இத பத்தி பேசுறப்ப, உதாரணத்திற்கு நாங்களே இப்ப ஆயினர்ன்ற வகையில இத பத்தி பேசுறப்ப உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இதுதான் தேவை அப்படின்றது உணர்ந்தாங்க. ஆனா இது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம போனோம்னா அடுத்தடுத்து மீட்டிங்ல ஒண்ணு கொஞ்சம் பேசி நம்ம போலாம். பிறகு அடுத்தது 2வது விஷயம் வந்துட்டு மிஸ்டர் சாண்டி சொன்னார், வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன் அவுட்புட் ரிசல்ட் அண்ட் அவுட்கம் ரிசல்ட். அப்ப அந்த வகையில் இந்த பயோனிட்டியை நம்ம பிறகு மலேசியால டீட்டெயிலா பேசி அவுட்கம் இப்ப சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட தைப்பூசம் கூட அப்ப என்வாயர்மெண்ட் வந்துட்டு தைப்பூசம் முடிச்சிட்டு கூட எப்படி சுத்தமா ஒரு இடத்த வச்சிருக்கிறது. அப்ப நம்ம பயோனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம் போய் அங்க சுத்தப்படுத்துறது இஸ் ஒன் ஆஃப் த ஆக்ஷன், எப்படி நம்ம சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கிறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவுட்கம் பேஸ்ல நம்ம அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம் அந்த திட்டத்தை. வெரி பியூட்டிஃபுல்லி சேட் பை மிஸ்ஸஸ் ஆண்டி. அது கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்து வரக்கூடிய காலங்கள்ல அதை நம்ம இன்ஸ்டில் பண்ணிக்குவோம் அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ப்ராஃப். பிறகு வந்துட்டு மீண்டும் உங்களை சந்திச்சதுல எல்லாரையும் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம். பிறகு அடுத்தடுத்து இந்த பயோனிட்டி ஒரு சிறப்பான ஒரு நோபல் பியூட்டிஃபுல், இட்ஸ் a very beautiful கான்செப்ட். அதை வந்துட்டு மாணவர்கள் பயன்பெற்று ஒரு முழுமையான மாணவர்களாக உருவாகுங்க அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதுல எல்லா we will give our full support for this bionity concept. Prof அப்படி சொல்லிக்கிட்டு உங்களை புது வீடு போயிட்டீங்களா? போயாச்சு ப்ராஃப். வெரி குட் வெரி குட். அடுத்து நீங்க எல்லாம் வருவீங்கல்ல, அப்ப இந்த வீட்டுக்கு வாங்க. புது வீட்டுல தான் சாப்பாடு. ஓகே. தேவி அம்மா வந்து அங்க ஒரு கல்வி அதிகாரி, ஏற்கனவே நம்ம சொன்னோம். யாருடைய மைக் ஆஃப்? மனோகரன் ஐயா நீங்க பேசுங்க. ஒன்றாவது தேவி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நாங்கள் வாரத்தில் கால் பண்ணி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க குமரவேல் வந்து ஒரு 21 நாள் பயிற்சி வந்து அதாவது இந்த தேசிய மொழியில் சிரமப்படும் மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி 21 நாள் அங்கேயே தங்கி, ஸோ அதில் நானும் பயிற்சி கொடுத்தேன், இவங்களும் பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ சஞ்சீவ் சொன்ன பெரிய அவுட்காமில் வந்து அந்த முடிஞ்சு போன பிறகு இவங்க படிச்சு கொடுத்த பாடம் தான் வீட்டில் போய் எல்லாம் செய்யறாங்க. எப்படி ஒரு கேக்கு செய்யறது ஒரு செஞ்சு அதை வீடியோ எடுத்து மாணவர்கள் போடுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு வாழ்க்கை சொல்றதுக்கு நான் கால் பண்ண நினைச்சேன். பட் ஐயா வந்து இந்த மலேசியாவில் வந்து 13 ஆண்டுகளுக்கு, அதாவது 2013 அது ஒரு உருமாற்ற பள்ளிகளை உருவாக்குவதற்கு அரசு நடத்தினாங்க. இதான் இது கடைசி ஆண்டு. ஸோ அதுல அவங்க சொன்ன மாரி வந்து 6வது மோடியூல் என்று சொல்வது வந்து செயல்வெளி கல்வி. அப்ப இவங்க வந்து நம்ம பயோனிட்டி, அதாவது தங்கை தேவி வந்து அவங்களோட இயக்குனர் வந்து இதை பத்தி பேசணும்னா அவங்க வந்து ரொம்ப அதை பத்தி ரொம்ப இதுதான் நம்ம நாட்டுல தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னை வந்து 2-3 தடவை இவங்க அழைச்சாங்க. அவங்க இயக்குனரை நான் பார்க்கணும், நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் நான் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு
கிடைக்கல. அது 2-3 தடவை என்ன என் சைட்ல. ஸோ அதாவது அவங்க இயக்குனரே இது கொஞ்சம் வியந்து பார்த்துருக்காரு அந்த மறைமுக ப்ரோக்ராம். ஏன்னா இவங்க வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்க கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் சொல்லியிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஓகே. இதை மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன நம்ம பேசணும் அப்படின்னாக்கா, ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கெட் டுகெதர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வைக்கலாம். மற்ற திட்டங்கள், மற்ற ட்ரைனிங்ஸ் தவிர இப்போ நேரடியாக சந்திச்சு மருதமில் சந்திச்சோங்கிறது அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. அது சின்ன சின்ன அளவில் நம்ம பண்ணலாம். இது மாதிரி இது ஆன்லைன் வந்து பாசிபிள், எளிதாக. இப்போ ஒரு 19 பேர் கூட இருந்து, அதனால இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கடைசியில் கூட ஒரு நாள் இது மாதிரி நம்ம சந்திக்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு பண்ணுவோம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நன்றி நன்றி நன்றி. நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. நன்றி.